நடிக்க வந்த ஒரு விரோதி கிட்ட நான் நண்பனா பேசி நண்பனா மாற்ற முயற்சிக்கிறதுல நாட்டுக்கு என்ன அவமானங்கிறது? இது நாட்டுக்கு அவமானம். ரூலிங் பார்ட்டி இல்ல சார், அவங்க ரூலிங்கா போய் பண்றாங்கன்னா அது வேற. எதிர்கட்சியா அது ரூலிங் பார்ட்டி வந்து மோடி வந்து இத்தனை கண்ட்ரிக்கு போனாரு, என்ன நட்பை கொண்டாரு? இன்னைக்கு வரலும் யாராவது இந்து முஸ்லீம் கலர் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஊர்ல இருந்துதா? ஒரு மாட்டுக்கறி திங்க கூடாதுங்கிறீங்க, பர்தா போடக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அதை இல்லை மசூதிக்கு போகக்கூடாது, சர்ச்சை இடிப்பேன். இல்லை, பிரதமர் அலுவலகம் அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்லேயே இந்த புகைப்படங்களை போடுறாங்க. இப்படியான விளம்பரங்கள் படுத்திக் கொள்வதற்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல, அப்படின்னு நான் பார்க்கல. பிரதமருங்கிற முறையில் தான் அங்கே போயிருக்காருன்னு பார்க்குறேன். அதை விட்டுட்டு மோடியா போயிருந்தாருனாக்கா ஒரு கோல்டு மெடல் வாங்குறவளுக்கு 100 கிராம் வெயிட் குறைச்சலா இருக்குதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சு அவளை வீட்டுக்கு அமிச்சிக்கல. நாடே நாசமா போட்டு என்ன ஏத்து நின்று தொலைச்சு கட்டுப்பிட்டு பண்ணிக்கல. மோடியே பிரதமர் அதை பண்ணாரா? பாஜகவில் இருந்தால் தான் ஒலிம்பிக் அனுப்புவீங்க. அப்போ அதான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தாலொழிய இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக சொன்னால் சிரிப்பு தான். அதை வடிவேல் ஜோக்கை விட காமிக்க. நாடாளுமன்றத்தில் பேசினாங்க, அந்த மொய்த்ராங்கிற பொண்ணு பேசிச்சு, என்ன தோற்கடிக்கிறதுக்கு நீ என்னென்ன பண்ணன்னு வரிசையா சொல்லுச்சு. ஓம் பிர்லா அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு, கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி. சார் வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழா ஒரு வீட்டில் பண்ணுறாங்க. அதுக்கு பிரதமர் அவர்களை அழைச்சதை எதிர்கட்சிகள்லாம் சர்ச்சைகளாக்கியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து ஒரு பிரதமரை அழைத்து விழாவில் பண்ணுறது தப்பா? அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? எனக்கு புரியலையே. பிரதம மந்திரிங்கிறவர் ஒரு அரசனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவர். அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிங்கிற அதுக்கு ஈக்குவலான போஸ்ட் அவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப் மேலே. ஜனாதிபதிக்கு அடுத்தது வந்து துணை ஜனாதிபதிக்கு அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதி, அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் தான் ஸ்பீக்கர் அப்புறம் தான் டெப்டி ஸ்பீக்கர், இந்த மாதிரி வரும் புரோட்டோக்கால். அதில் வரும்போது அந்த ஹையரார்க்கியில் அவங்க கூப்பிட்ருப்பாங்க, பிரசிடெண்ட்டை கூட கூப்பிட்ருப்பாங்க. தேவை இருக்கவங்க வருவாங்க, இல்லாதவங்க நவராத்திரி கோலுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு அதே நீதிபதி வீட்டில் ஒரு திருமணம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த திருமணத்துக்கு அவங்க கூப்பிட மாட்டாங்களா? அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா? அதெல்லாம் தப்புன்னு எடுத்துக்க முடியுமா? அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து, நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்து, அதுக்கு இவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் இவர் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்தால் பிரதமர் வந்திருந்தாக்கா அதில் நம்ம வந்து விமர்சிக்கலாம். அவங்க வீட்டில் நடந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அவங்க வீட்டில் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, அந்த பண்டிகை வந்து கலந்துக்குங்கிறாங்க. எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்களோ அது மாதிரி கூப்பிட்ருக்காங்க, வந்திருக்காங்க. இது என்ன, இதை வந்து அரசியலாக்குன்னு நினச்சா அரசியலாக்கலாம், எதை வேணாலும் அரசியலாக்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தவரை இது ஒரு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்து அது ஒரு நெருக்கத்தை காட்டாதா? ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் சந்திரசூட் அவர்கள் மேலே வெளியில் ஒரு நல்ல தீர்ப்புகளை தராரு, சமரசம் இல்லாமல் இருக்கிறாரு, பல விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. இப்படி ஒரு பார்வை சந்திரசூட் அவர்கள் மேலே இருக்கும்போது பிரதமர் அழைக்கிறாருன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கதா சந்தேகிக்கிறாங்கல்ல. நீங்கள் அவரை அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது சந்திரசூட் நீங்கள் ஒரு பலவீனமாக நினைக்கிறீங்க. இதனால் அவர் வந்து மோடியோட நெருக்கமாகிடுவார், அவருடைய தீர்ப்புகள்லாம் மாறிடுங்கிற மாதிரியான பயத்தை நீங்கள் காட்டுறதா தான் எனக்கு படுது. இதில் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறவங்க அந்த பதவியில் இருக்கும்போது அதை பண்ணியிருக்க முடியுமே. அவரை மிரட்டியை கூட இது பண்ணியிருக்கலாமே. பணி இல்லையே. இன்றைக்கி வரல சந்திரசூட் மேலே நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவர் தானே. யார் எங்கே இது பண்ணாலும் சந்திரசூட் இருக்காருங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கிறவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக இணங்கி போயிடுவார், வளைஞ்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சாக்கா பழைய ரெக்கார்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியல. இதை கேட்கறது சாதாரண நபர்கள் கிடையாது. உத்தவ் தாக்கரேவே இந்த கேள்விகள் இப்போ எங்களுடைய அரசியல் பண்ணுறத எதிர்கட்சிகள் அத்தனை இதை அரசியல் பண்ணத்தாங்க செய்வாங்க. அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் இந்த கேள்வி கேட்டு தான் ஆகணும். அப்படி கேள்வி கேட்கும்போது அதுக்கான விளக்கங்களை அவங்க கொடுக்கணுங்கிறது. இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு தோணலை. என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து பிரதம மந்திரி முறையில் கூப்பிட்டேன். ஏங்க குப்பம் சுப்பம் யார் வீட்டில் நடந்தாலும் கூப்பிட்டாங்கன்னா தலைவர்கள் போகிறது இல்லையா? என்ன போடுறீங்க? தமிழ்நாட்டின் முதல்வர் ஏழை தொழிலாளியின் வீட்டுக்கு திருமணத்தில் பங்கேற்றார் செய்தி. அதுக்கு அந்த ஏழை தொழிலாளிக்கு ஓட்டிவிட்டார், இவருக்கு அவருக்கு என்ன மத்தியானம் அப்படி போனீங்கன்னா அதை அசிங்கப்படுத்திக்கிட்டு போகலாம், பெருமைப்படுத்திக்கிட்டு போகலாம். இன்றைக்கி இருக்கிற மீடியா உலகத்தில் எதை வேணாலும் பெருசும் பண்ணால், எதை வேணாலும் தூக்கி போடலாம். ஆனால் இதில் வந்து என்னுடைய பார்வையில் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, ஒரு பெரிய பதவியில் இப்போ அரசாங்க பொறுப்பில் இருக்கிற 3வது இடத்துல புரோட்டோக்காலில் 3வது இடத்துல இருக்கிறவருடைய வீட்டுக்கு
4வது இடத்துல இருக்கிற பிரதம மந்திரி போனதில் தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. இதை வச்சுக்கிட்டு அந்த ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னாக்கா அந்த ஜட்ஜு மேலே நம்ம அவ்வளோ மோசமான குற்றச்சாட்டு வந்து என்னால் நம்ப முடியாது. அவர் அப்படிப்பட்டவர் இருக்க முடியாது. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இல்ல பிரதமர் அலுவலகம் அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்லயே இந்த புகைப்படங்களை போடுறாங்க. இப்படியான விளம்பரங்கள் படுத்திக் கொள்வதற்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல. அப்படி நான் பார்க்கல. பிரதமருங்கிற முறையில் தான் அங்கே போயிருக்காருன்னு பார்க்குறேன். ம். நண்பருங்கிற முறையில் போகல. அப்படி போயிருந்தால் தான் நான் வேற பார்வையை பார்ப்பேன். பிரதமர் அலுவலகத்தை தெரிவித்துன்னும் போது பிரதமர் அலுவலகத்தின் சார்பில் அவர் போயிருக்கார். பிரதமராக தான் அவருக்கு போயிருக்கார். அவ தான் நான் தப்பாக எடுக்க மாட்டேன். அதை விட்டுட்டு மோடியாக போயிருந்தாருனாக்கா பிரதமர் அலுவலகத்துக்கே தெரியாமல் அவர் போயிருந்தாருன்னா தப்பு. புரோட்டோகால் பிரகாரம் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ்லேருந்து அவர் போகிறார். அவ்வளோதான். பிரைம் மினிஸ்டர் ஹஸ் விசிட்டட் சீஃப் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம். அவ்வளோதான். அங்கே மோடிங்கிறவர் சந்திரசூடு வீட்டுக்கு போகலை. பிரதம மந்திரிங்கிறவர் பிரதம நீதிபதி வீட்டுக்கு போனார். அவ்வளோதான் செய்யும். இதை இன்னும் சில மாதங்கள்ல சந்திரசூட் அவர்கள் வந்து ஓய்வு பெற இருக்கிறாங்க. அந்த ஓய்வோட இதை சேர்த்து பார்க்குறாங்களே சார். அது மாதிரி கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு வேளை அந்த புகார்களை நம்ம நியாயப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம். ஒரு அவதூறாக கிளப்பணும்னு நினச்சிங்கன்னா கவர்னர் போஸ்ட்டுக்கு இதை அடி போடுறாரோ அப்படின்னு. இது வந்து சாதாரணமாக லோக்கல் கவர்னராக இருக்கிற ஆட்கள், ஹைகோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கவர்னராக போகிறாங்கன்னா அது வேறு விஷயம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறவர் அது போகிறதுங்கிறது கீழே இறங்குது. கவர்னர் போஸ்ட்டுங்கிறது ஏறத்தாழ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய பியூனாக இருக்கிறதுக்கு, அட்டெண்டராக இருக்கிறதுக்கான சமம். அந்த போஸ்ட்டுக்கு அவ்வளோ உயரத்தில் இருந்துட்டு கீழே இறங்கி வருவார்னு நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி ஆக்குவாங்களா? ஜனாதிபதி ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், துணை ஜனாதிபதி ஆகலாம். கவர்னர் ஆகிறாருன்னா தன்னுடைய ஆஃபீஸில் தானே அட்டெண்டராக வந்ததாக கணக்கு. இல்லை அதான் சார், இப்போது அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் பயணம் போயிருக்கிறாங்க. அங்கே இந்தியா, அதாவது இந்தியா எதிர்ப்பும் பாகிஸ்தான் ஆதரவும் கொண்ட ஒரு அமெரிக்க உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோட ராகுல் காந்தி சந்திச்சிருக்கிறத வந்து பாஜக கேள்வி எழுப்புறாங்க, சந்தேகிக்கிறாங்க. இதுதான் நாட்டுக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ஆதரவும் உள்ள ஒருத்தர் அவர் சந்திக்கிறார். எதுக்காக சந்திச்சாருன்னா, அந்த பாகிஸ்தான் ஆதரவுக்கு நீங்கள் கொடுக்குறது தப்பு, இந்தியாவுடைய நிலை இது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறதுக்காக போயிருக்காங்க. இதை சொல்லி அவரை மாற்றிட்டாக்கா ராகுல் காந்திக்கு பேர் கிடைச்சிருவங்கிற வைத்தறிச்சல்ல பாஜக கத்துது. அவ்வளோதான். இதையும் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தவரை இந்தியாவுக்கு திருப்பி விட்டார் ராகுல் காந்திங்கிற பேர் வந்ததுன்னா எதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுங்கிற பயத்தில் பாஜக கத்துது. அவ்வளோதான் காரணம். இது தப்பு இல்லையா சார்? ஒரு என்ன எப்படி சார் தப்பு? இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு தப்பு இல்லையானாக்கா ஆக நீங்கள் ஒரு பாஜக. அவ்வளோதான். உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். ஏங்க நீங்கள் என்னை கத்தியில் குத்த வர்றீங்க, இல்லை நான் உங்களை குத்த வர்றேன். நீங்கள் வந்து ஏப்பா என்னை குத்துறதுனால உனக்கு என்ன நன்மை, இதை பாரு, யோசிச்சு பாரு, நாளைக்கு நீ என்னை குத்திட்டு நான் ஏதோ செத்து போயிட்டேன்னா உன்னை போலீஸில் பிடிச்சிட்டு போவாங்க, உன் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் எனக்கு புத்தி வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் கட்டி பிடிச்சிக்கிட்டா உங்கள் விரோதி என்ன சொல்லுவேன், குத்த வந்து அவனை காலில் இது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது. அவனை திருத்தணுங்கிறது, அவனை சரிப்படுத்தி உங்கள் சைடில் இழுத்துக்கிட்டேங்கிற ஒரு பிரச்சனையை அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா உங்களை ஒழிக்கணுங்கிற எண்ணத்துலேயே இருக்கிறவன். இல்லை சார், ஒரு கவர்மெண்ட்டாக பார்த்தா, ஸ்டேட்டாக பார்த்தா இவங்க நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் போய் இப்படி பண்ணுவது அது இந்தியாவுக்கான அவப்பேரை தானே ஏற்படுத்தும். அது எப்படி அவப்பேர் சொல்லுங்க? இதில் என்ன அவமானம் வந்துருச்சு உங்களுக்கு? இதுல என்ன அவமானங்கிறது எனக்கு தெளிவா சொல்லுங்க. இல்ல ஸ்டேட் வந்து என்ன அடிக்க வந்த ஒரு விரோதி கிட்ட நான் நண்பனா பேசி நண்பனா மாத்த முயற்சிக்கிறதுல நாட்டுக்கு என்ன அவமானங்கிறது? இது நாட்டுக்கு அவமானம். ரூலிங் பார்ட்டி இல்ல சார், அவங்க ரூலிங்கா போய் பண்றாங்கன்னா அது வேற. எதிர்க்கட்சியா அது ரூலிங் பார்ட்டி வந்து மோடி வந்து இத்தனை கண்ட்ரிக்கு போனாரு, என்ன நட்பை கொண்டாரு? எத்தனை மால்டீவ்ஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மால்டீவ்ஸ் நமக்கு விரோதியா மாறிச்சு. இந்தியர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுதான் மோடியினுடைய விசிட்டு. அதுதான் நடக்கணும்னு பாஜக எதிர்பார்க்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு போனார். அங்கே போனாக்க பிரதம மந்திரி நேருவை பற்றி புகழ்ந்து பாராட்டினாங்க. நியூசிலாண்டு போகிறாரு. இவர் தானே கோத்ரா ரயில் இருப்பு வீரர்னு எங்கே பார்த்தாலும் போஸ்ட் போட்டாங்க. போஸ்ட் போட்டு வீடியோலாம் ஓட்டினாங்க. இல்லை சார், பாரிஸுக்கு போனார். மணிப்பூரில் வந்து மக்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தினவர் தான் இன்றைக்கி வந்திருக்காருன்னு சொல்லி அந்த அங்கே இருந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதில் வராத அவமானமா? இதெல்லாம் அவமானம் இல்லை, இதெல்லாம் நாட்டுக்காக செஞ்ச தியாகங்கள். அப்படி தானே?
ஆனால் இது வந்து இப்போ ராகுல் காந்தி ஒரு எதிரி நாட்டு நட்பாக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு நாங்கள் இந்த நியாயத்தை சொல்லி அவரை நம்ம பக்கம் திருப்பினாக்கா உங்கள் பாஜகவுக்கு அது விரோதம். கரெக்டா? நியாயமா சார்? ஒரு கேள்வி வேறு கேட்குறீங்க. நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் என்னுடைய சிற்றறிவுக்கு தான் எடுச்சு, உங்கள் பெரிய அறிவுக்கு என்ன எடுத்துச்சோ அதை சொல்லுங்கள். பிரதமர் போய் நீங்கள் எல்லாமே பிரதமர் வந்து வெளிநாடுகளில் அந்த நாட்டுடைய உள்நாட்டு விவரங்களை தலையிடுறதே கிடையாதுல்ல. உள்நாட்டு விவகாரம் இல்லையே அதில். அங்கே ஒரு பாகிஸ்தான் ஆதரவுன்னு எப்படி சொன்னீங்க ஒருத்தரை? பாஜக பாகிஸ்தான் ஆதரவுன்னு சொன்னீங்களா? அந்த பாஜக சொல்றாங்க. பாஜக சொல்லுது இல்லை. அப்போ அந்த ஆள் வந்து அந்த உள்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு எதிராக நிற்கிறாங்க இல்லையா அந்த ஆள்? அப்படிப்பட்ட ஒரு ஆளை தானே நீங்கள் பார்த்தா பாஜக சொல்லுது. அவர் எப்படியா சந்திச்சேன்னு தானே கேட்குது. அவரை என் பக்கம் இழுக்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன். அவரை என் பக்கம் இழுத்துருக்கிறேன். அவரை என்னுடைய நண்பனாக மாற்றிருக்கிறேன். அவரை இந்தியாவுக்கு ஆதரவாக பேச வைக்கிறேன். ஒரு விரோதியை நண்பனாக மாற்றிருக்கிறேன். அது சாமர்த்தியம் இல்லையா? புரியாது உங்களுக்கு. ஏன்னா யாரையுமே துவேஷத்தில் பார்த்து, வெறுப்பில் பார்த்து ஒழிச்சு கட்டி பண்ணணும். நான் என்ன தவிர மற்ற எவனுமே இருக்கக்கூடாதுங்கிற புத்தியில் வாழற கட்சி அது. இன்றைக்கு வரலும் யாராவது இந்து முஸ்லீம் கலவரம் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஊரில் இருந்துதா? ஒரு மாட்டுக்கறி திங்கக்கூடாதுங்கிறீங்க, பர்தா போடக்கூடாது, ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அதை இந்த மசூதிக்கு போகக்கூடாது, சர்ச்சை இடிப்பேன், இப்படி துவேஷத்திலேயே வளர்றவங்க உங்களுக்கு யாரை பார்த்தாலும் துவேஷமாக தான் தெரியும். எங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி கோப்பை தூக்கி எறிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கோல்டு மெடல் கிடைக்க விடாமல் தடுத்த ஆட்களாச்சே நீங்க. சாதாரண ஆட்களா நீங்க? காங்கிரஸ்ல போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளவு அரசியல் பண்ணாங்க பாஜக. இப்போ சேர்ந்தது எப்போ? நீங்க பண்ண அட்ராசிட்டிஸுக்கு பிறகு. காங்கிரஸ் சேர்ந்தப்புறம் ஒலிம்பிக் போனாங்க. என்ன ஈஸியா சொல்றீங்க? போராட்டம் பண்ணாங்கல்ல. போராட்டம் பண்ணாங்கல்ல. அதுக்கு பழி வாங்குறது என்ன? ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. நாட்டுக்கு பெருமை இல்லை. ஒரு பிரதம மந்திரியா இருந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு கோல்டு மெடல் வாங்குறவனுக்கு 100 கிராம் வெயிட் குறைச்சலா இருக்குதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சு அவ்வளோ வீட்டுக்கு அமிச்சிங்கல்ல. நாடே நாசமா போட்டு என்னை ஏற்று நின்று தொலைச்சி கட்டுப்பிடுன்னு பண்ணிக்கல. மோடி பிரதமர் அதை பண்ணாரா? அதுக்கு இன்னைக்கு வரல ஒரு பதில் சொல்லலையே. இது அவர் தடுத்து இருக்கலாம் இல்லை. 100 கிராம் ஆஃப்டர் ஆல். ஒலிம்பிக் கமிட்டியில் இருந்த அந்த உங்கள் கட்சிக்காரர் தானே உட்காந்துருந்தாங்க. அந்த ஆள் ப்ரொட்டஸ்ட் பண்ணலையே. பாஜக தானே உட்காந்துருந்தாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணலையே. கமிட்டி தலைவர் யார் போனா? அதுக்கு இவங்க காங்கிரஸ்ல போய் சேர்றது எப்படி சார்? ஏங்க காங்கிரஸ் எடுக்கிறீங்க? காங்கிரஸ் தான் ஒன்றுமில்ல துரத்தி வீட்டுக்கு அமிச்சிட்டீங்களே. எல்லாம் சகலமும் 56 இன்ச்சு மார்பழகிறது தான் இன்னைக்கு எல்லாமே. அதான் இவங்க காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாங்கன்னா சந்தேகம் வரதானே. காங்கிரஸ்ல இப்போ சேர்ந்தாங்கங்க. எப்போ சேர்ந்தாங்க? ஒலிம்பிக் போகும்போது காங்கிரஸ்காரர் அவங்க. காங்கிரஸ்காரராக பேர் இருக்கட்டுங்க. அப்போனா ஒலிம்பிக்கில் பங்கெடுத்துக்கிறவங்க வந்து பாஜகவை சேர்ந்தவங்க தான் ஒலிம்பிக் அனுப்பிச்சிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கரெக்டாக அது? பாஜகவில் இருந்தால் தான் ஒலிம்பிக் அனுப்புவீங்க. அப்போ அதான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. உங்கள் பாயிண்ட்டை வச்சு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆக ஒலிம்பிக் போகணுன்னாக்கா பாஜகவா இருக்கணும். ஒலிம்பிக் போகணுன்னா பாஜக இருக்கணும். பாஜக ஆதரவுல. அதனால தான் மானம் கட்டு போய் வெளியில் வாங்க. 130 கோடி ஜனங்க இருக்கிற இடத்துல ஒரு கோல்டு மெடல் கூட வாங்காம 420 இடத்துல போய் நின்னோம். பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும் அதே தான் ஒலிம்பிக்ல இருக்குது. சேர்றாங்க. இனி என்னன்னு சார் பண்ண முடியும் உங்களால? இப்போ காங்கிரஸ்ல இவங்க இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க, வேட்பாளரா வர போறாங்க, என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏங்க எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. எலெக்ஷன் நடக்குது. அதையும் தான் ராகுல் காந்தி சொன்னாரு. இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கிறது இல்லை அப்படின்னாரு. அவ்வளோதான். நான் ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு எலெக்ஷன் கமிஷனர் நியமிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? உத்தரவு போட்டது வந்து பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி 3 பேரும் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் உடனே ஒரு பொறுமையாக இருங்க. உடனே மூச்சு முட்டிக்கிட்டு மூச்சு அரைக்க இது பண்ணாதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க. அப்படி ராவோட ராவா. உச்சநீதிமன்ற நீதிபதி வேணாம், எங்கள் ஆளே போட்டுக்கிறோம். 3 பேர் கமிட்டி, 2 பேர் உங்கள் ஆள். அப்புறம் யார் வருவா? இந்த நிர்மல்குமார் யாரோ வர்றாரு. அந்த தேர்தல் கமிஷனர் வந்து இந்த தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் டைமில் எங்கே போனார்னு கூட தெரியல. யார் எங்கேயா போனார் அந்த ஆள்னு கேட்டாங்க. திடீர்னு வந்து நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. பட் என்னாச்சு? அவரால் ஒன்றும் பெருசாக செய்ய முடியல. இந்தி பெல்ட்டில் மாத்திரம் காப்பாற்றினார். அங்கேயே அவங்க கேட்டாங்க, தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடக்கலைன்னு ஹிந்தி பெல்ட்டிலேயே தகராறு வந்தது. அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன் சார், அதனால தான் இப்போ நான் முடிச்சிடுறேன். அதனால தான் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தாலொழிய இந்தியாவில் ஜனநாயகம் இருப்பதாக சொன்னால் சிரிப்பு தான். அதை வடிவேல் ஜோக்கை விட காமெடி.
கரெக்டாக எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து மைனாரிட்டி அரசாங்கமாக போயிட்டதுனால அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. இல்ல அதான் சார், இப்போ ராகுல் காந்தி மோடியினுடைய பல விஷயங்கள் அவரால் செய்ய முடியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கு. அதான் சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஒழுங்காக நடைபெற்றிருந்தால் பாஜக இவ்வளவு இடங்களை வெற்றி பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நானே தான் இப்ப சொல்றேன். தமிழ்நாட்டுல பரகலா பிரபாகரன் அவங்களே கூட பேசும்போது இது மாதிரி 78 79 இடங்கள்ல இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எதிர்க்கட்சிகள் அதெல்லாம் பேசுறாங்களா? இந்த குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் அதிகாரப்பூர்வமா பேசுனாங்க. திமுக அது மாதிரி பேசுனாங்களா? நாடாளுமன்றத்தில் பேசுனாங்க. அந்த மொய்த்ராங்கிற பொண்ணு பேசுச்சு. என்ன தோற்கடிக்கிறதுக்கு நீ என்னென்ன பண்ணன்னு வரிசையா சொல்லுச்சு. ஓம் பிர்லா அப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தார், கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி. பேச முடியல. ராகுல் காந்தி சொன்னார், 40 வழக்குகள், 2 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை, 55 மணி நேரம் தொடர்ந்து அமலாக்கத்துறை பிரிவில் விசாரணை, எதிர்கட்சி தலைமை எனக்கு நடந்தது இதுன்னாரு. இல்ல இந்த விஷயம் இருங்க. அப்போ ஓம் பிர்லாவை காட்டினாங்க. அந்த சமயத்தில் அந்த நாடாளுமன்ற கேமராமேன் கொஞ்சம் தூங்கிட்டார். அதை அப்படியே காட்டிவிட்டார். ஏன்னா ராகுல் காந்தி பேசும்போதெல்லாம் கேமரா வந்தவங்க தூக்கிட்டு போனாங்க, காட்டாமல் மறைச்சாங்க. அந்த மொய்த்ராங்கிற பொண்ணு பேசும்போது மோடி எந்திரிச்சு ஓடுறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, போகாத, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எந்திரிச்சு போடுறாரு. கேமரா அந்த பக்கம் போக மாட்டேங்குது. இவ்வளவு கூத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுறீங்க. அவர் அதை தான் அங்கே சொன்னார். எங்கள் நாட்டில் தேர்தல் நேர்மையாக நடந்துருந்தாக்கா இன்றைக்கி பாஜக ஆட்சியில் இருந்திருக்காதுன்றது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இல்லை அதான் சார், பரகல பிரபாகரன் சொன்னாங்கல்ல, 78 79 இடங்கள்ல இவங்க ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை கட்சிகள் இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க. திமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ எதிர்கட்சிகள் இதை பற்றி பேசுகிறாங்க. பரகல பிரபாகரன் ஒருத்தவர் தானே பேசுகிற, இங்கே வந்து கருத்தரங்கத்தில் பேசிட்டு தானே போகிறாங்க. எதிர்கட்சிகள் யாரும் இதை பற்றி பேசலையே. பேசல, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. வங்காளத்தை சேர்ந்த அந்த பெண்ணு அதுதான் பேசுச்சு. என்னை தோக்கடிக்கிறதுக்கு நீ என்னென்னவெல்லாம் பண்ண, எத்தனை தடவை என்ன டிஸ்குவாலிஃபை பண்ண. ராகுல் காந்தி என்ன பண்ணாங்க? எதையோ பேசினான்னு சொல்லி 10 நிமிஷத்தில் எம்பி பதவியை பிடிங்கல. மறந்துடுச்சா? போய் பேப்பர் கீப்பர் எடுத்து பாருக்கும். பதவி உடனே பிடுங்கினீங்களா? கோர்ட்டில் போய் தானே வாங்கிட்டு வந்தார். அடுத்த செகண்ட் உத்தரவு போட்டு வீட்டை காலி பண்ணிட்டீங்கல்ல. அதையும் தானே சொன்னார் பார்லிமெண்ட்டில். அடுத்த நிமிஷம் வீட்டை காலி பண்ண சொன்னார். அது ஓம் பிர்லாவுக்கு என்ன வச்சு, நான் நாளைக்கு நம்ம எதிர்கட்சி ஆனோம், நமக்கு இதெல்லாம் நடக்குமோங்கிற பயத்தில் அந்த ஆள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். அதுதானே இன்னைக்கு இந்த இந்திய ஜனநாயகம். இங்கே கூட ஒரு ஆள் பாஜக சேர்ந்த ஒரு ஆள் அந்த கூட்டத்தில், மாணவர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் தான் போட்டிருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இடம் ஒதுக்கீடு வச்சுருப்பீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப சாமர்த்தியமாக கேட்குறதா. ஒரே ஒருத்தர் சொன்னார், 100 பணக்காரர்கள் பட்டியலில் 100 பேரை எடுத்தாக்கா ஒருத்தங்க கூட ஓபிசி இல்லை, ஷெட்யூல் எஸ்சியும் இல்லை, எஸ்சி எஸ்டியும் இல்லை. அது வர்றவரும் இடம் ஒதுக்கீடு இருக்குண்டானார். வாய் முட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இருக்கிறது பூரா நீ தானே இருக்கிற. அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் அங்கே நான் பிராமின் இருக்கிறான். மற்ற ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாம் எவன் இருக்கிறான்? போய் பாருங்கள். அங்கே தமிழன் போய் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து முருகன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிற அங்கெல்லாம் முருகன் கோயில் தான் இருக்குது, ராமர் கோயில் இருக்கிறது. அவங்கெல்லாம் வந்து திராவிட போராட்டங்களால தான் நாங்கள் இங்கே வந்தோன்ற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. கடவுள் மறுப்புங்கிறத அவங்க ஏற்றுக்கலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் அமெரிக்காவில் படிச்சுட்டு இவ்வளோ தூரம் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்திருக்கோம்னாக்கா அது திராவிட இயக்கம் செஞ்சது தாங்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தானே நீட்டு கொண்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விட்டோ அத்தனையும் பண்ணி வச்சுட்டீங்கல்ல. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.